கட்டா குஸ்தி 2 உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு படம். தமிழ் சினிமாவோட சாபக்கேடு இந்த படம்லாம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா படம் இந்த இடத்துல தேரும் இந்த இடத்துல தேரும் நம்ம நினைப்போம். எந்த இடத்துலயும் படம் தேராது. ஒரு 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 கேவலமான படத்துக்கான எல்லா உதாரணங்களும் படத்துல இருக்கு. அவ்வளவு மோசமான படம். ஒரு குழந்தை கிட்ட கொடுத்து ஒரு ஸ்டோரி எழுதினா கூட நல்லா எழுதும். அதை விட கேவலமா எழுதிருக்காரு. அதாவது ஒரு மொக்க படத்துக்கு இப்படி எல்லாம் ஸ்கிரிப்ட் என்ன இது இவ்வளவு மொக்கையா இருக்கும்பா, கிரிஞ்சா இருக்காதாப்பா அப்படின்னாக்கா அதெல்லாம் எழுதி வச்சிருக்காப்ல டைரக்டர் உள்ள. அவ்வளவு மோசமா இருக்கு படம். கதையே இல்ல, உண்மையில கதை இல்ல படத்துல. கதை என்ன கதை? கட்டா குஸ்தினா ஒண்ணு அதுல ஒரு ட்விஸ்ட் வைக்கணும் நீ உள்ள. இல்ல ட்விஸ்ட் இல்லனாக்கா புருஷ முன்னாடி சண்டையை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா காட்டணும். அதுவும் இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு படம் எடுக்கிற? ஒரு ரம்யா கிருஷ்ணன் ரோல் எல்லாம் வருது, அவ்வளவு கிரிஞ்சா இருக்கு ரம்யா கிருஷ்ணன். படத்துல ஆறுதலான விஷயம் என்னன்னாக்கா கிளைமேக்ஸ் போர்ஷனும் இந்த கருணாஸ் வர சீன் மட்டும் தான் கொஞ்சம் ஆறுதலான சீன். அது கூட பார்த்தா பெரிய ஆகா ஓகோ சீன் எல்லாம் கிடையாது. படம் காட்டு மொக்கையா போறதால அந்த சீன் கொஞ்சம் நல்லா தெரியும் நமக்கு, அவ்வளவுதானே தவிர மத்தபடி சொல்லிக்கிற அளவுக்குள்ள பெருசா ஒண்ணும் கிடையாது. ரொம்ப கேவலமான ஒரு படம் உண்மையிலேயே. மக்கள் வந்து பாட்டு பார்த்து எக்ஸ்பெக்டேஷன் வந்துருக்காங்க. உண்மையிலேயே அதுதான். உண்மையிலேயே அந்த கட்டா குஸ்தின்ற அந்த பேருக்கு தான் இது உள்ள வந்து பார்த்தோம். ஆனா உள்ள வந்து பார்த்ததுக்கு வச்சு குஜலி மஸ்து பண்ணிருக்காப்ல நம்மள. அவ்வளவு மோசமான ஒரு படம். ஆமாமா, 110 ரூபா கொடுத்து ஒரு மெகா சீரியல் நீங்க பாப்பீங்களா? சன் நெக்ஸ்ட், ஜியோ ஹாட் ஸ்டார் அப்படி பாத்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி காசை கொடுத்து ஒரு மெகா சீரியலை பாக்குற கணக்கு தான் இந்த படம். அவ்வளவு மோசமா இருக்கு படம். இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவுக்கு ஹெல்த்தியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கேவலமான படம். ஏஐ டெக்னாலஜி, விஎஃப்எக்ஸ் நிறைய வந்துருச்சு. மலையாள சினிமா எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸ்டோரி வைஸாவே வேற லெவல்ல போயிட்டு இருக்கான். இவனுங்க இன்னும் பாத்தீங்கன்னா ட்விஸ்ட்ன்ற பேர்ல கேரளா டீச்சர் உள்ள வச்சிருக்காங்க இவனுங்க. அப்படின்னா எந்த கேவலமா இருக்கு பாருங்க இந்த படம். அவ்வளவு மோசமான ஒரு படம். உண்மையிலேயே ஒரு ஒரு காட்டு மொக்க படத்துக்கான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு உள்ள. அவ்வளவு மோசமான ஒரு படம். இந்த மாதிரி படம் வந்து அதிரண்டேஸ்ட் படம் வந்து மார்க்கெட் பிடிக்குது. ஆமா, உண்மை அதுதான், உண்மை அதுதான். போய் இந்த படத்தை வந்து பாருங்க. நீங்க அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க கிளைமேக்ஸ் என்ன சொல்ல வரீங்க. ஒரு நல்ல படம், அதாவது ஒரு படத்தை எப்படி பார்க்கணும்ன்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் போர்ஷன்ல ஒரு குஸ்தி வச்சிருப்பாங்க, நல்லா இருக்கும். அதை வந்து பாத்துட்டு வெளில படம் சூப்பர் ஆகா கொண்டுருவானுங்க. உள்ள வந்து உட்காரவன் சாவான். ஒரு நீ நல்லா யோசிப்பாரு, வீக்கெண்ட்ல இந்த கட்டா குஸ்தி 2ன்ற அந்த பேரை வச்சுட்டு வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட உள்ள வரானா அவனுக்கு 2000 ரூபாய் செலவாகும். அவனுக்கு ஒரு ஃபேமிலியை கூட்டு படத்துக்கு போனோம், அதுக்கு பாப்கார்ன் வாங்கணும், அன்னைக்கு நைட் டின்னர் வெளில போறோம் அப்படின்னாக்கா அவனுக்கு எப்படி 2000 ரூபாய்க்கு மேல செலவாகும். 2000 ரூபாய் கொடுத்து நீ வெளியில வந்து பாத்துட்டு போறவங்க இந்த படம் ஒர்த்தான்றது மட்டும் யோசி. அவ்வளவு கேவலமான ஒரு படம் உண்மையிலேயே. ஓடிடில கூட பார்க்க முடியாது. அவ்வளவு மோசமான படம். வேணா கட் பண்ணி கர்ணாஸ் போர்ஷனை கட் பண்ணிக்கோ, கிளைமேக்ஸ் போர்ஷனை கட் பண்ணிக்கோ. அது வரைக்கும் பாத்துட்டு கிளம்பி. மத்தபடி வந்து இந்த படத்தை பார்க்கணும்னாக்கா குடும்ப தலைவர்களை குஜலி மஸ்து பண்ற படம் இது. உண்மையிலேயே அவ்வளவு மோசமான படம். வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, எவனோ செலவு பண்ணாலும் உட்காந்து பாத்துருவாங்க. செலவு பண்றவன் யாரு இந்த படத்துக்கு? அவ்வளவு மோசமான படம், ஒர்த்தே இல்லாத ஒரு படம். படம் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சோ ஆடியன்ஸ், ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பிடிச்சதோ அதுல எந்த வகையிலுமே குறைச்சல் இல்லாம செகண்ட் பார்ட்டுமே எடுத்திருக்காங்க. சோ செகண்ட் பார்ட்ன்ற ஒரு லக்கே இருக்காது எப்பவுமே. இந்த படத்துல செகண்ட் பார்ட்டுமே நல்லா வந்திருக்கு. எல்லா ஆடியன்ஸுமே படம் செட் ஆகும். எல்லா ஆடியன்ஸுமே செட் ஆகாது. ஏன்னா இது வந்து பக்கா ஒரு ஃபேமிலிக்கான ஒரு படம் தான். நிறைய ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இப்ப எங்கெங்கயோ போயிட்டாங்க. அவங்களோட தாட்டே வேற மாதிரி இருக்கு, திங்கிங் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கு. சோ அந்த காலகட்டத்துக்கு இந்த படம் வந்து பெருசா சாட்டிஸ்ஃபை பண்ணாது அவங்கள. பட் ஆனா ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். விஷ்ணு விஷால், லட்சுமி ஆக்டிலாம் எப்படி இருக்கு? பக்காவா பண்ணிருக்காங்க. அதான் விஷ்ணு விஷால் அவரும் ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர் ஆயிட்டாரு. இன்னைக்கு அவர் பெரிய ப்ரொடியூசர். சோ அவரோட படத்துல அவரு காசு போட்டு பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணா ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ன்றதுல கிளியரா இருந்திருக்காரு. அண்ட் அவரோட பழைய படத்தெல்லாம் தாண்டி இந்த படத்துல ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் நடிச்சிருக்காரு. ஐஸ்வர்யா லட்சுமி மேம் கிட்டயும் நல்லா வேலை வாங்கியிருந்தாங்க. 2 பேரும் சூப்பரா பண்ணி. அவரோட ஃபைட்டிங் எல்லாம் எப்படி இருக்கு? ஃபைட்டிங் அதான் ப்ரீவியஸ் பார்ட்ல ஒரு சின்ன ஒரு பெரிய ஃபைட் சீன் இருக்கும். பட் இதுல நிறைய இடத்துல வந்து நிறைய பெரிய செட் எல்லாம் போட வேண்டியது. சோ எந்த இடத்துலயுமே வந்து இது ஒரு மெயினா இது வந்து ஐஸ்வர்யா லட்சுமிக்கான ஒரு படமா தான் செட் ஆயிருக்கு. அவங்களுக்கு நான் இவ்வளவு செலவு பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஈகோவே இல்லாம வெளியே இருந்தும் நல்லா ஃபீமேலுக்கான ஒரு படமா கொடுத்திருக்காரு. படத்துக்குள்ளேயுமே விஷ்ணு விஷால் ஃபீமேலுக்காக தான் எடுத்திருக்காரு. பேக்ரவுண்ட் சவுண்ட் மியூசிக்ல பாட்டு சூப்பரா இருக்கு. பாட்டு எல்லாமே செம்மையா பண்ணிருக்காங்க. முக்கியமா அந்த சின்ன பொண்ணோட கேரக்டர் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் பிட் வரைக்கும் உங்களுக்கு கூட்டு போறாங்க. நல்ல எமோஷன்ஸ் எல்லாமே கேரி பண்ணிருக்காங்க. பக்காவா பண்ணிருக்காங்க. காமெடி எந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல கர்ணா சாரோட காமெடிஸ் அண்ட் விஷ்ணு விஷால் எப்பவுமே அவரோட ஒரு காமெடி அண்ட் காளி வெங்கட் சார் அவரோட காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அவங்களோட ஈகோ செகண்ட் பார்ட்ல பிரேக் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அவங்க எந்த அளவுக்கு டெலிவர் பண்ணுவாங்க, அவங்கள வச்சு எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ரோல பக்காவா எடுத்திருக்கு. நல்லா பண்ணிட்டோட செகண்ட் பார்ட் மக்கள் என்டர்டைன்மெண்ட் நல்லா பண்ணிருக்கு. கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் பார்ட் பெட்டர் தான் நான் சொல்லுவேன். செகண்ட் பார்ட்ல மசாலா அதிகமாக்கிட்டாங்க. சோ செகண்ட் பார்ட் நிறைய டைப் ஆஃப் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு தெரியல. அந்த கோர்ல அவரோட விஷ்ணு விஷால் சாரோட இன்னசென்ஸ்ல தான் இந்த படம் வந்து நிறைய பேருக்கு இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற ஒரு லாஜிக் அவங்களுக்குள்ள போயிடுச்சுன்னா இந்த படம் ஃபெயில் ஆகிடுவாங்க. பட் ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபன்னா ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டா பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். மக்கள் வந்து படத்தை பார்க்கலாம், கண்டிப்பா நல்ல படம்.
இன்னும் பெரிய இதனால எவ்வளவு படம் பாக்குறாங்க இந்த படம் கண்டிப்பா பாத்துட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா விஜய் சாரோட பாட்டு நிறைய போட்டு வந்தாங்க. பாட்டை வந்து சில பேர் பாட்டுங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பட் யூஸ் பண்ண தெரியாம எங்க போறதுன்னு தெரியாம பண்ணுவாங்க. பர்ஃபெக்டான பிளேஸ்மெண்ட்ல பண்ணாங்க, ஆடியன்ஸ் பயங்கரமா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. பாட்டுக்கு கரெக்டான பிளேஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. குழந்தையோட சீன் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு நிறைய இடத்துல பிரமிப்பா இருந்துச்சு, எப்படி இந்த குழந்தைகிட்ட இவ்வளவு ஆக்டிங் எப்படி வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஹீரோஸ்னால பண்ண முடியாத சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்லாம் ஈஸியா கொடுத்துட்டு போயிடுறாங்க. செமையா பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல நல்ல ஒரு அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அதுல எந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணிருக்காங்க. பக்காவா அந்த ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்லா கனெக்ட். கிளைமேக்ஸ்மே ஒரு 7 கொடுக்கலாம், 6.5 to 7 கொடுக்கலாம். பாக்குற படம் தான், கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம்.